வணக்கம். இன்றைய முக்கிய சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதி 31 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சர் தொகுதியாக மாறியது. இதனை கொண்டாடும் விதமாக பாஜக பிரமுகர் களியபெருமாள் ஏற்பாட்டில் மணவெளியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் பிரம்மாண்ட வரவேற்பு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து திருமங்கலம் சிவன் கோயில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ அருள்முருகன், பாஜக பிரமுகர்கள் முத்தமிழன், வீரராகவன், கண்ணன், தமிழ்மணி, கரியபெருமாள் உள்ளிட்ட கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதிதாக LED விளக்குகள் பொருத்தப்பட்ட ஜமாஸ்களை அமைச்சர் நமச்சிவாயம் இயக்கி வைத்தார். புதுச்சேரி மாநில மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட நமச்சிவாயம் அமைச்சராக நேற்று ராஜ்நிவாஸ் பதவியேற்றுக் கொண்டார். இதையடுத்து மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்ள சோம்பட்டு பவழக்குடி சித்தர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் மாநில அமைச்சராக பதவியேற்ற பின் தொகுதியில் நலத்திட்ட பதவிகளை துவங்கும் விதமாக நேற்றிரவே மண்ணாடிப்பட்டு கிராமத்தில் புதிதாக LED விளக்குகள் பொருத்தப்பட்ட 3 ஐமாஸ்களை அமைச்சர் நமச்சிவாயம் இயக்கி வைத்தார். இதில் முன்னாள் எம்எல்ஏ அருள்முருகன், பாஜக பிரமுகர்கள் முத்தமிழன், களியபெருமாள், தமிழ்மணி, துரைராஜன், வீரராகவன், கண்ணன், செல்வகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடந்த 24 மணி நேரத்தில் 144 நபர்களுக்கு கொரோனா தொற்று பாதிப்பு, ஒரு நபர் உயிரிழப்பு. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 115 நபர்கள், காரைக்காலில் 14 நபர்கள், ஏனாமில் 1 நபர், மாஹேவில் 14 நபர்கள் என மொத்தம் 144 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் 1 நபர் உயிரிழந்துள்ளனர். அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1745 உயர்ந்துள்ளது. தற்போது 2479 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,12,565 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மாநிலத்தில் 1,16,789 நபர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் நகர் பகுதியில் தடுப்பூசி திருவிழாவை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் பரவல் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க மாநில அரசு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கையாக தடுப்பூசி திருவிழா நடத்தி வருகிறது. அதன்படி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் பகுதியில் தடுப்பூசி திருவிழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்தார். இதில் திருவள்ளுவர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசியினை செலுத்திக் கொண்டார். தொகுதி பாஜக சார்பில் அதன் பிரமுகர் ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியில் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்றுக் கொண்டது. இதில் பாஜகவை சேர்ந்த மண்ணாடிப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு பாஜக உருளையாம்பேட்டை தொகுதி சார்பில் நமச்சிவாய தீவிர ஆதரவாளரும் தொகுதி பிரமுகருமான ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையில் நிர்வாகிகள் தாமரை மாலை அணிவித்து பூங்கொடுத்து கொடுத்து சால்வை அணிவித்தும் அவரது மக்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இதில் சாய் சுதாகர், பிரபு சரவணன், ராபர்ட் ஆதி, பாஸ், மொரிஸ், அமல்ராஜ், சக்திவேல், விக்கி சரத்குமார், வெற்றிவேல் மற்றும் திரளான உருளையாம்பேட்டை தொகுதி பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கல்வித்துறை மூலம் மாணவர்களுக்கு சத்துணர்வு திட்டத்திற்கு பதில் பணம் மற்றும் அரிசியை முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் மாணவர்களுக்கு வழங்கினார். புதுச்சேரி கல்வித்துறை மூலம் அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு சத்துணவு திட்டத்தின் மூலம் மதிய உணவு வழங்கப்பட்டு வருவது வழக்கம். கொரோனா வைரஸ் பரவல் தடுக்க மாநில அரசு ஊரடங்கு பிறப்பித்தது. இதனால் பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. பள்ளிகள் மூடப்பட்டதால் மதிய உணவு வழங்கப்படவில்லை. அதற்கு பதிலாக மாணவர்களுக்கு அவர்கள் படிக்கும் வகுப்பிற்கு ஏற்றாற்போல் அரிசி மற்றும் பணத்தினை புதுச்சேரி அரசு வழங்கி வருகிறது. அதன்படி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் பகுதியில் அமைந்துள்ள செபஸ்டியன் அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு பணம் மற்றும் அரிசி வழங்கும் நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு உதவிகளை வழங்கினார். இதில் திரளான மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை சேர்ந்த 17 வயது மாணவி ஒருவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கேரள மருத்துவமனையில் உயிரிழந்தார். அப்பொழுது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அச்சிறுமியை யாரோ பலமுறை பாலியல் துன்புறுத்தல் செய்ததினால் அவரின் உடல் உறுப்புகள் செயலிழந்து
அவர் உயிரிழந்ததாக கேரள போலீசாருக்கு புகார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தல் செய்த அருணை கேரள போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து கேரள சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சிறுமியின் பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்ட வாலிபர் அருணுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், வாலிபரை காப்பாற்ற முயற்சிக்கும் புதுச்சேரி பாஜக அமைச்சர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் சுதேசி பஞ்சாலையில் இருந்து ஊர்வலமாக வந்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது போலீசார் அவர்களை தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் இணைய ஆரோக்கியம் மற்றும் சிறப்பு கருத்தரங்கம் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் மதிப்பீட்டு குழு சார்பில் இணைய ஆரோக்கியம் மெய்நிகர் உண்மை தளங்களில் பாதுகாப்பாக பயணிப்பது எப்படி எனும் தலைப்பில் இணைய வழி கருத்தரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உலக அளவில் பெரும் தொடரின் எதிரொலியாக இணைய வழி பரிவர்த்தனைகள் மற்றும் பயன்பாடுகள் அதிகரித்துள்ள நிலையில் வலையமைப்பு குற்றங்களை கையாளுவது மற்றும் தடுப்பது, சமூக வலைத்தளங்களில் எப்படி பாதுகாப்பது என்னும் தகவல்களை பகிர்வது குறித்து ஆலோசனைகள் வழிகாட்டுதல்கள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உலக அளவில் பெரும் தொடரின் எதிரொலியான இணைய வழி பரிவர்த்தனைகள் மற்றும் பயன்பாடுகள் அதிகரித்துள்ள நிலையில் வலையமைப்பு குற்றங்களை கையாளுவது மற்றும் தடுப்பது, சமூக வலைத்தளங்களில் எப்படி பாதுகாப்பது எனும் தகவல்களை பகிர்வது குறித்து ஆலோசனைகள் வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடந்த தொழில்நுட்ப அமர்வில் சென்னை மருத்துவர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி வணிக சட்டத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் ஆசிரிய ஒருங்கிணைப்பாளர், நீதிமன்ற சங்கம் முனைவர் ரஞ்சித் ஓமன் ஆப்ரஹாம் இணைய ஆரோக்கியம் குறித்து காணொலி காட்சி மூலம் எடுத்துரைத்தார். I've been associating with the police department Tamil Nadu and also with some other investigation agencies in the concept of cyber hygiene. After that, I'd like to tell you about if you do not follow cyber hygiene, what would be the problem which you could probably face, the consequences on the technical side. Thirdly, I'd like to talk to you about the cyber laws which are available in our country. But I promise you, I'm not going to take provision-wise, which in a webinar is not advisable, especially when you have different kind of gatherings of this.